அவ திரும்பவும் ஷியான கையை பிடிச்சிக்கிட்டு என்ன நம்புங்க, என்ன ஃப்ரேம் பண்றாங்க, இதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அதுலயும் நான் உங்களை ரொம்பவே லவ் பண்றேன், அப்படி இருக்கக்குள்ள எப்படி இன்னொருத்த கையை என் மேல பட நான் விடுவேன் அப்படின்லாம் சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஹீரோ கையை தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு இவ்வளவு நேரம் வரைக்கும் நீ தான் நடிச்சுக்கிட்டு இருந்த, இப்பதான் உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிருச்சுல்ல, இப்பவும் நீ பிரெக்னண்டா தான் இருக்க, எதுக்காக இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, ஃபேக்கா நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் ஃபேக்கெல்லாம் நடிக்கல, நான் பிரெக்னண்டா இல்ல அப்படின்ட்டு அந்த குழந்தைங்களை காட்டி நீங்க எல்லாரும் தான் இதுக்கு காரணம், நீங்க தான் என்னை வேணும்னே ப்ளேம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி திரும்பவும் நம்ம டியூபவையே தள்ளி விட்டுறா. எல்லாருமே ஷாக் ஆயிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த இடத்துக்கு நம்ம ஜியாங்கும் வந்துடுறா. வந்த வேகத்துல செம்ம கோவத்தோட அந்த ஃபியான்சிய ஓங்கி அரைஞ்சி கீழே தள்ளி விட்டுறா. குழந்தைங்களாம் பார்த்துட்டு அம்மானு ஷாக்காக அந்த ஃபியான்சியோட அம்மா அவளை தூக்கி விட்டுட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மக மேலேயே கையை வச்சிருப்பேன்ட்டு ஜியாங் கிட்ட சண்டை போடுற மாதிரி வர. இந்த டிராமாவோட ஃபுல் எபிசோடு பார்க்கணுமா? பிளேலிஸ்டோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம விசிட் பண்ணுங்க.